ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ ஹிண்டு சென்னையிலிருந்து ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம புதன் கேது தொடர்பு பெற்றிருந்தால் ஜாதகத்தில் எந்த மாதிரியான பலன்கள், கோச்சாரத்தில் எந்த மாதிரியான பலன்கள் நடைபெறும், அதற்கான பரிகார வழிமுறைகள் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். ஏன் இப்போ புதன் கேதை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா, இப்போ புதன் கேது வந்து டிரான்சிட் என்று சொல்லக்கூடிய கோச்சாரத்தில் தொடர்பு கொள்ள போகிறாங்க. அதனால் பலன்கள் நடக்க போகிறது. இப்போ புதன்னா என்ன, ஜோதிடத்தில் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அடையாளம்னா என்ன அப்படின்னா, புதன் ஒரு கல்வி கிரகம். கல்வி, எழுத்து, பேச்சு, உடலில் நரம்பு, காதல், உறவில் தாய் மாமன், உணர்வில் பார்த்திங்கன்னா காதல், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், காதலர்கள், ஃப்ரெண்ட்ஸு, இந்த கல்வித்துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பத்திரிகை துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, வங்கி பணியில் இருக்கிறவங்க, மீடியேட்டராக இருக்கிறவங்க, இதெல்லாம் புதனோட அடையாளம். இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, புதன் ஜாதகத்தில் வலுத்திருக்கும்போது இந்த பலன்கள்லாம் கிடைக்கும். அப்போ புதன் கேது ஜாதகத்தில் கேதுன்னா என்னன்னா, கேதுன்னா ஒரு ஆன்மீக கிரகம், ஞான கிரகம். ஜோதிடத்தில் மோட்சக்காரகர் அப்படின்னு கேது சொல்லுவோம். அப்போ கேதுன்னா ஒரு பக்தி, தவம், தனிமை, முக்கியமாக எதையுமே ஜாதகத்துக்கு தடையை கொடுத்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ கேது கூட பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகமும் சேராமல் இருப்பது தான் நல்லது. குரு கேது சேர்ந்தால் மட்டும் ஓரளவு சுப பலன். கேது தனியாக இருப்பது ஜாதகருக்கு மிக மிக சிறப்பு. அப்படி இந்த புதன் கேது ஜாதகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடு உத்தம பலன்களை கொடுக்கும். முக்கியமாக இந்த இந்த சப்த கன்னிகள்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் கோயிலில் இருப்பாங்க. சப்த கன்னியர்களை முறையாக வழிபாடு செய்கிறது மூலியமாக புதன் கேது ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பாதிப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். புதன் கேது இருந்தனாலே இயற்கையிலே ஒரு காதல் எண்ணம் ஜாதகத்துக்கு இருக்கும். சில பேருக்கு நல்லாயிருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்புலாம் வரும். பத்திரத்தில் சிக்கல் வரும், உங்களுடைய டாக்குமெண்ட்டில் சிக்கலை கொடுக்கும். இதெல்லாம் ஜனன ஜாதகத்தில் இருக்கிறவங்க அவங்களாம் இப்போ சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடு, முக்கியமாக கன்னிமார்கள், இந்த சப்த கன்னியர்னு சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு கோயிலையும் அம்மன், அதெல்லாம் வழிபாடு செய்கிறது நல்ல சிறப்பு. இப்போ கோச்சாரத்தில் கேது டிரான்சிட், அதாவது முண்டையன் அஸ்ட்ராலஜியில் உலகியல் ஜோதிடத்தில் கேது சிம்ம ராசியில் தான் 2025 இருக்கிறார். சிம்ம ராசியில் இந்த புத பகவானோட நிலவரம் என்ன அப்படின்னா, கோச்சாரத்தில் இந்த புத பகவான் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் முழுவதும் கடகராசியிலேயே இருக்கிறார். என்ன, கடகராசியில் அஸ்தமனம் 23/7/2025 ஆகுறாரு. 10/8/2025 அஸ்தமனம் நிவர்த்தி ஆகிடுறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா 11/8/2025 ஏற்கனவே வக்கரமாக இருந்திருக்கிறார். வக்கரமாக 18 ஜூலை 18 ஆகி, என்ன திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்கிறது 11/8/2025 வக்கரம் முடிவாகி மறுபடியும் இயல்பு நிலையை திரும்புகிறார். அப்போது அந்த புத்த பகவான் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம்லாம் கடகராசியில் தான் இருக்கிறாரு. ஆகஸ்ட் மாதம் எண்டு, அதாவது 30/8/2025 மாலை 4:45 PM சிம்ம ராசியில் உள்ள முதல் நட்சத்திர பாதமான மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு பிரவேசிக்கிறார். அங்கே ஏற்கனவே கேது இருக்கிறார். கேது 1.5 வருஷம் அங்கே விட்டு போகவே மாட்டார், அங்கே தான் இருக்க போகிறார். அப்போ புதன் கேது கோச்சாரத்தில் வரும்போது எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சொன்ன மாரி புதனோட காரகத்துவம்னா என்ன, பள்ளி கல்லூரி, இல்லை பள்ளி கல்வித்துறையில் வேலை பார்க்கக்கூடிய மானிடர்கள், பத்திரப்பதிவுத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, மீடியேட்டர் துறை, பத்திரிகையாளர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் இவங்க சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் இந்த பாலிமர் நியூஸில் அதிகமாக பார்க்கலாம். இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் ஏற்கனவே ஜனன ஜாதகத்திலே புதன் கேது இருந்து, புரியுதுங்களா, நடப்பு புதன் தசையோ கேது தசையோ நடைபெற்று கொண்டிருந்தால் புதன் தசை இல்லை கேது தசை, இல்லை புதன் புத்தி, இல்லை எந்த தசையிலும் கேது புத்தி, எந்த தசையாக இருந்தாலும் கேது புத்தி, இல்லை கேது தசை, எந்த தசையாக இருந்தாலும் புதன் புத்தி இல்லை புதன் தசை, இந்த மாதிரியான தசாபுத்தி நடப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பரிகார வழிமுறைகள் சொல்லியாச்சு. அவங்களெல்லாம் கொஞ்சம், ஏன்னா கேது ஒரு கைது கிரகம், ஒரு வட்டி கிரகம், ஒரு சிறை கிரகம். அப்போ தவறு செய்கிறவர்கள் இந்த முக்கியமாக எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர். அப்போ செப்டம்பர் மாதத்தில் புதன் தொடர்புடைய கிரக காரகத்துவ செய்திகள் அதிக அளவில் பாலிமர் நியூஸில் வரக்கூடியதாக இருக்க போகிறது. எப்போ அப்படின்னா, இப்போ சொன்ன மாரி எப்போ அந்த ஆகஸ்ட் முழுவதும் செப்டம்பர் மாதம், முக்கியமாக செப்டம்பரில் அதிகமாக இருக்கும். செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் இந்த கல்வித்துறையில் இருக்கிறவங்க, இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க, ஜோதிடர்கள், ஷேர் மார்க்கெட்டு, வங்கி பணியில் இருக்கிறவங்க, வியாபாரத்துறையில் இருக்கிறவங்க, வியாபாரிகள், இவங்கெல்லாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும்.
ஏற்கனவே இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னதான் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு புதன் கிரகம். ஏன்னா கேது கூட இருக்கறனால ஷேர் வந்து அப் ஆகாது, டவுன் தான் ஆக போகுது. புதிய பங்குகளை வாங்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அது நீங்கள் வந்து எப்போ வாங்கினா புதன் மறுபடியும் இந்த செப்டம்பர் மாதம் எண்டில் வந்து அதாவது 15/9/2025 மேலே புத பகவானோட உச்ச வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து ஷேரெல்லாம் மறுபடியும் வாங்கலாம், இல்லை விற்கலாம். இப்போ இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து முன்னேற்றத்தையும் தராது, லாபத்தையும் கொடுக்காது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பரிகார வழிமுறைகளும் சொல்லியாச்சு. புதன் வந்து ஒரு காதல் கிரகங்கிறதுனால சில பேர் காதலில் வந்து பிரேக்கப் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கொடுக்கும். புரியுதுங்களா? அதனால் இந்த ஒரு 1.5 மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இப்போது 2025 ஆகஸ்ட்லேருந்து 2025 செப்டம்பர் மாதம் முழுவதும் இந்த புதன் தசை கேது தசை நடப்புறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அதுமாதிரி இந்த செவ்வாய் தசை சனி தசை நடப்புறவங்களும் இப்போ சொல்கிறது புத்திக்கும் அதே தான். செவ்வாய் புத்தி இல்லை சனி புத்தி நடக்கிறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு நடக்கிறவங்க. மற்றபடி சுக்கிர புத்தி சூரிய புத்தி நடக்கிறவங்க சுக்கிர புத்தி நடக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் தனியாக போய் மிதுனத்தில் தான் இருக்கிறார். அவருக்கும் வருது. சுக்கிரனுக்கு ஒரு வீடியோ போட போகிறோம். சுக்கிரன் வந்து செப்டம்பர் அக்டோபரில் தான் வராரு. அதுக்கான வீடியோவும் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்க்கலாம். ஏற்கனவே முன்னே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். செவ்வாய் சனி தொடர்பால் இயற்கை சீற்றம், போராட்டம், வன்முறை, தள்ளுமுழு, போலீஸ் செய்திகள், ஏன்னா இயற்கை இந்த சுனாமி, ஏன்னா நிலநடுக்கம், முக்கியமாக தமிழகத்தில் கூட நிலநடுக்கமோ இல்லை இயற்கை சீரழிவோ வரதான் போகிறது. கொஞ்சம் அதுக்கு வந்து ஏற்கனவே சொன்னமே முருக வழிபாடு, என்ன முருகன்னா செவ்வாய், சனிக்கு வந்து சனி வழிபாடு, கால் இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது, பைரவர் வழிபாடு செய்கிறதன் மூலியமாக பெரிய பாதிப்பை வந்து குறைத்து கொள்ளலாம். ஏற்கனவே சொன்ன ஆவணி மாதம் முழுவதும், அதாவது செப்டம்பர் 5லேருந்து அக்டோபர் 5 வரைக்கும் இந்த அரசியல்வாதிகளோ இல்லை சூரியன் ஆதிக்கம்னா என்னென்னா அரசு அலுவலர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த சம்பந்தமான செய்திகள் தான் அதிகமாக வந்து பாலிமர் நியூஸில் வர காத்திருக்கிறது. இதில் ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு கணக்கீடு தான். கண்டிப்பாக 100க்கு 200% நடக்க தான் போயிடுது. புரியுதுங்களா? இந்தமாரி நான் சொன்னதெல்லாம் ஜோதிடத்தில் ஒரு முறைங்கிற கணக்கு போட்டு தான் சொல்கிறோம். சரி, ஜாதகத்தில் ஏற்கனவே இந்த புதன் கேது இருக்கிறவங்க விநாயகர் வழிபாடு, கன்னி தெய்வத்தை வந்து வழிபாடு செய்கிறது, அதாவது சப்த கன்னியர்கள் இருக்கும் வழிபாடு செய்கிறது, செவ்வாய் சனிக்கு பரிகாரம் சொல்லியாச்சு. சூரியன் கேதுக்கு விநாயகர் வழிபாடு, சூரிய வழிபாடு, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்திலே இது சேர்க்க, முக்கியமாக புதன் கேது சேர்க்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். புதன் தசை கேது தசை, புதன் புத்தி கேது புத்தி நடக்கும், மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். புரியுதுங்களா? மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இனி வரும் வீடியோக்குள்ளே சுக்கிரனோட அதாவது சுக்கிரன் கேது வீடியோ என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் சென்னையில் இருக்கிறது. நேரடியாகவோ அல்லது வீட்டில் இருந்த எளிமையான முறையில் ஆன்லைன் வாயிலாகவோ ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடராகவும் நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம். மேலும் உங்கள் ஜாதக பலனை எளிமையான முறையில் தக்க பரிகாரங்களுடன் கூடிய முறையில் உங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை 12 ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.